இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். யூடியூபே டல்லாக போயிட்டு இருக்கு. என்ன வீடியோ போட்டாலும் வியூஸ் போகிறது இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, ரிசர்ச் பண்ணுவோம். யூடியூப் ஐடியாஸ், தமிழ் ஐடியாஸ். Our evening routine 5.4 million. A day in our life with Nila 5.3 million. Farming Veera Sagasam 260k. Babysitting with Tifa 300k. எவ்வளோ லோ எஃபர்ட்ல எவ்வளோ வியூஸா? நல்ல பிஸ்னஸாக இருக்கு. அம்மாவுக்கு பையனுக்கும் இதுதான் முதல் தீபாவளி. முதல் தீபாவளி 900k. டெத் பிராங்க் ஆன் ஐரா 500k. டெத் பிராங்க் ஆன் முத்து, இவன் யாருன்னே தெரியல, அது 1 million. டெத் பிராங்க் ஆன் ஐரா கான் ராங், இவன் அப்பா வெர்ஷன் 750k. இல்லையா, ஒன்றும் மாதிரியே இல்லையா? என்ன என்னையா என்ன அந்த ஆளுக்கு? ஹலோ, எனக்கு ஒரு ஸ்விக்கில ஆர்டர் பண்ற மாதிரி குழந்தை வேணும்ங்கற? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ ஒரு குழந்தை வேணும். முடியாது முடியாது முடியாது. ஓஹோ, ஃபர்ஸ்ட் சிரிச்சிட்டாரா? குழந்தை எப்பன்னு தெரிஞ்சு எப்படி நீ சர்ப்ரைஸோட வந்த? உன்னே நீ கேட்டது வந்து எடுத்துட்டு வந்தா என்னைய சத்தேக போற நீ? நான் போறேன். இல்ல வா நான் உண்மையா பிரெக்னன்ட் அப்படிலாம் நினைச்சு போன வீடியோ ஏமாத்த. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? இங்க பாருங்க சர்ப்ரைஸ். என்ன இது? குழந்தைக்காக ஸ்ட்ரோலர். நான் குழந்தையோட வருவேன் எப்படி உனக்கு தெரியும்? நீ சந்தேகப்படுறல? ஆமாய்யா, குழந்தை பிறந்தது சர்ப்ரைஸ் ஆக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரோலர் வாங்கி நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவ நீ? எப்படி நீ வந்து நான் குழந்தை வரதுக்கு முன்னாடி நீ வாங்கி வச்ச? அப்படி ஏதோ பிளான் பண்ணி இருக்கேன். பாருங்க ஜேகே ஃபேமிலி, என்னையே சந்தேகப்படுறாங்க. எல்லாம் விலைவாசிலாம் ஏறுது. சரி, எப்பனாலும் வாங்கணுமேனு இப்பயே வாங்கி வச்சேன். சந்தேகப்படுறேன். நான் எப்படி நம்புறது? நீ சந்தேகப்படுறான். சரி, ஃபேமிலி மேனா குடும்பத்துல செலவு அதிகமா வரக்கூடாதுன்னு பண்ணா என்னையே சந்தேகப்படுறாங்க. ஸ்டோர் வேணாம், ஒண்ணு வேணாம், ஒண்ணு போறேன். ஏடா அவன பண்றீங்க? இவன கொலை சொல்றீங்க. கொலை சொல்றீங்க பாருங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. வயிறு வாய் வரைக்கும் வந்து போல போட்டதெல்லாம் இப்ப வேற. குழந்தை வந்துருச்சு. குழந்தைக்காக நம்ம சேர்ந்துருக்கோம். ஆமாங்க. ஃபேமிலிஸ் பாத்துக்கங்க. சரி வா, நம்ம வந்து ஸ்ட்ரோலர் ரெடி பண்ணுவோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சந்திரா கட் பண்ணு. என்னத்த பார்த்தல நரமாச கர்ப்பிணி அவ என்ன வேலை வாங்கிட்டு இருக்கா? புருஷன் நீ வேலை பண்ணணும். போ பண்ணு போ. அழகா இருக்குங்க சன்சைன். நம்ம புள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் யோசிச்சீங்களா? புள்ள பையனா பொண்ணான்னு யோசிச்சோம். அதெல்லாம் நாங்க பேசிக்கலாங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் சேர்த்தே நம்ம. சரி சந்திரா, நீ சொல்லு, உனக்கு பொன் குழந்தை வேணுமா பையன் குழந்தை வேணுமா? நமக்கு 2 குழந்தையும் பிறக்கும், கவலைப்படாதீங்க. பாருங்க. எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். பையன் குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து கள்ளிப்பால் ஊத்திடுவேன். பாருங்க ஃபேமிலிஸ் வாங்க போறாரு பேசுறாங்க. போட்டு நாங்க நின்னீங்க. எடு சந்திரா, என்னால முடியல. என்னங்க நீங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் விட்டு நீங்க இங்க இந்த வேலைகளை போட மாட்டீங்க. இதுக்கப்புறம் புதுசா வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்காங்க. அதான் இங்க சொல்றேன். அப்ப உண்மையாவேவா? பிரிஞ்சிருச்சு. ஐயோ இருங்க. என்னையா
இதெல்லாம் நேத்து ஃபுல்லா வச்சு ஒரிஜினல் வாய்ஸ் குழந்தை புதுசுது. ஐயோ நீங்களே தரங்க. குழந்தைய வச்சு ஸ்டண்ட் பண்ணாத பாத்துக்க. உன்னை கொன்றுவேன். நிஜமா வாங்கியிருக்காங்க. உனக்கு பண்ணணுமா? blue color பிடிக்கும்னு அப்படிதான் blue color இருக்கும். வாங்கிருக்கேன். ஐயா ரொம்ப என்னைய சந்தேகப்பட்டியா சந்திரா? சரி விடுங்க, நீங்களே என்ன சந்தேகப்பட்டீங்க. ஈக்குவலி கொலாயிருச்சு. பாருங்க, இது வந்து விளையாட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க டம்பிள்ஸ் மாதிரி இருக்கு. டம்பிள மாதிரி நடந்து சந்திரா. ஆமாங்க. இது எப்படி மேல வருது? தெரியலீங்க. அந்த வீல கொடுங்க. இந்தாங்க. இது எங்க மாட்டணும்? வீடு எங்க என்னால முடியலங்க, ஒரே டயர்டா இருக்குங்க. நீ சும்மா தானம்மா இருக்க. தண்ணி கேடு. தண்ணி வேணுங்க. நான் அதை மாட்டிட்டு போறேன். ஒரு புருஷனா நீ வந்து என்ன இப்ப கேர் பண்ணி தான் நீ வந்து பண்ணணும். போறேன். போய் எடுத்துட்டு வாங்க போங்க. இந்த பாருங்க ஃபேமிலிஸ், அவனே இந்த ஆளு கூட குடும்பம் நடத்துறதே ஒரு ஒரு தலைவலி. சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கின்னு எனக்கு சேனலுக்காக புள்ள பிறக்க வச்சிட்டாங்க. You are the best husband in the worldங்க. பாருங்க ஃபேமிலிஸ், வீடியோக்காக இந்த கருமத்தெல்லாம் வாங்கியிருக்கேன் ஃபேமிலிஸ். ஏய் புள்ளைக்காக வாங்குன இப்படி அப்பட்டமா பேசுற? புள்ளை கிட்ட சென்சிபிளா நடந்துக்கணும். ஏன் உள்ள விட முடியல, கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் அப்ப சொல்லிருந்தேன். இந்த இடத்துல இப்படி வந்து உட்கார்ந்துருப்பா. என்ன உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேச. ஒரு வீணை ஏன் மாட்ட தெரியலையே. உனக்கெல்லாம் குழந்தை பிறந்துன்னு சொல்ல முடியாது. சரி விடுங்க. தம்பி அந்த இது இருக்கா பாருங்க. என்ன சந்திரா அப்படி ஆகுது? என்னங்க நீங்க ஒரு புள்ளத்தாச்சி உங்கள்கிட்ட வேலை வாங்கினுங்க. ஐயோ ஐயோ. யாருக்காவது வாங்குறதுக்கு ரிவ்யூ போட்டுட்டு இருக்காரா? தெரியலையே. ஒரிஜினல் வாங்காம தான் இருக்கு. ஏமா பிள்ளைய வேற யாரோடயாவது சாரிங்க, நீங்களே பாருங்க. பாரு புள்ளைக்கு ஏதோ ஆயிடக்கூடாது கஷ்டப்பட்டு தெரிஞ்சிடும். நீங்க மாட்டுறதே வீடியோக்குள்ள வீடியோல இதான் போடுது. மேக்கப்லாம் போட்டுக்கறாங்க, சும்மா இருங்க. இப்போ இத மாட்டணும். ஏமா ஏதாச்சும் பாட்டு பாடுமா. நீங்களே ஏதாவது பாட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். குழந்தைக்கு டெடிகேட் பண்ணுமா, எனக்கு வேண்டாம். அப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையா மாட்டு. என்னடா பண்ற இவ்வளவு நேரம்? ஏய் சங்கிலி கருப்பு, என்னடா இது? டேய் மேலுக்கு பாறா. ஃபேமிலிஸ் இந்த பிராண்ட்ல வாங்காதீங்க ஃபேமிலிஸ். ஆமா ஃபேமிலிஸ், குழந்தை பெத்துக்கிறது கூட ஈஸியா இருக்கு, குழந்தை மாற்றுறது கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஆன்லைன்ல இதெல்லாம் வாங்கினா ஏதாவது பிரச்சனை. அது பாட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வேலையை வச்சிருவாங்க கம்மியா இருக்குன்னு. நான் புடிச்சுக்கிறேன். இவன் ஒழுங்காவே போலடே. மஸ்கிட்டோ நெட் எல்லாம் கொடுத்திருக்கான். ஓட்டா மாற்றதுக்கு ஏதாச்சும் அது கொடுக்கவே மாட்டாங்க, நம்மளே கண்டுபிடிச்சு மாட்டோம். நீனே ரெண்டு பின்னாடி தான் வரும், அது நிக்கவே இருக்குறாது. 4 வீல்ரா மொத்தம். வேணா நீ சோத்துக்கு இது மாட்டிட்டு அதை மட்டும் லாக் பண்ண. பண்ணிட்டியா? என்ன பண்றப்போ இரு இப்படியே மொத்த தள்ளி இப்படி எல்லாம் குழந்தைய வச்சுட்டு போக முடியுமாங்க? இதே ஒரு குழந்தை தாங்க. பிடிச்சிடும். மாட்டியாச்சா? இன்னும் ஒண்ணு அது டைட் பண்ணுங்க. தெரியல. $10 மாசம் சுமந்து அவன்கிட்ட என்ன கேக்குற? 10 மாசம் அவர்தான் என் டாக்டர். நான் அவர்தான் பிரிஸ்கிரைப் பண்ணேன். கேமராமேன் அவர்தான் இந்த பிரெக்னன்சிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதாவது மாத்திரை மருந்தெல்லாம் என்ன பாருங்க, ஒரு வீர மாட்டியா புள்ளைய தூக்கிட்டு நிக்கிறான். 10 கிலோ இருப்பான் போல இவன். புள்ளைய பார்த்தா கிக் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, இது எங்கேயாச்சும் உள்ள விடணுமோ? நல்லா விட்டீங்க போனே. குழந்தை பெத்துக்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஆமாங்க, பெத்து பாருங்க தெரியும். நான் வேணா உங்களுக்கு பேக் ஷாட் கொடுக்குறேன். போக மாட்டேது ஃபேமிலிஸ், கஷ்டமா இருக்கு. ஒரு லைட் போடுங்க ஃபேமிலிஸ்.
வந்துருச்சு. நானும் கண்டுபிடிச்சேன். இங்க இது அழுத்தி கைப்பட்டாரா? பொம்பளை வயசுல பேசுப்பா. ஆமாங்க சாரிங்க. அட பாவிங்களா. இது யூடியூப்ல ஏதாவது வீடியோ போட்டிருந்தாலே சொல்லி கொடுத்துருப்பாங்க. வழியா மாட்டிட்டோம். ஃபேமிலிஸ் ஒரு வழியா மாட்டிட்டோம் ஃபேமிலிஸ். பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் இதுதான் ஃபேமிலிஸ். இது வந்து இது ட்ரே போல கால் வச்சுக்கிறது. நானும் ஒரு குழந்தை தானே. நீ உட்காராத குழந்தை உடஞ்சு போயிடும். சரி உட்காரு கூட்டு போவோம். ஐயோ வெயிட் தாங்காது. உடஞ்சிட போகுது. இத போட்டு மழை பெஞ்சதுன்னா வந்து இப்படி இல்ல வெயில் அடிச்சதுன்னா இப்படி மூடிட்டு வர சொல்லலாம். அது போக இதுவும் கொடுத்துருக்கான் ஃபேமிலிஸ். இன்னும் இது வந்து முன்னாடி கவர் பண்றதுக்கு இப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்த கிண்ண அப்படின்னு போயில குழந்தைய வந்துட்டு யாரும் தூக்கிட்டு போக முடியாது. சேஃபா இருக்கும். மழை கீழே எதுவுமே பெய்யாது. ரெயின் கோட் மெட்டீரியல். இப்போ பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் இதோட வந்து மஸ்கிட்டோ நெட்டும் கொடுக்கணும். இதுதான் ஃபேமிலிஸ் ஒரு வழியா மாட்டி முடிச்சாச்சு. எஸ் ஃபேமிலிஸ் இங்க பாருங்க. இன்னொரு ரவுண்ட் போறியா சந்திரா? கொஞ்ச நாள்ல வந்து நம்ம கூட ஸ்மால் சந்திராவும் ஸ்மால் சுரேஷ் ரெய்னாவும் இருப்பாங்க. ஜாலியா நம்ம வீடியோ vlogs எல்லாம் போடலாம் ஃபேமிலிஸ். ஃபேமிலிஸ் ஓகே பாருங்க பங்கு ஓடி பாத்துக்கலாமா? மேல காத்தோட்டம் இருக்கணும்னு குழந்தைக்கு காத்து குடுக்கறதுக்கு வச்சிருக்கான். அதுவும் மஸ்கிட்டோ நெட்ஸ். நல்லா இருக்கு இந்த பிராண்ட். நாட் ஸ்பான்சர்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல அது வித்துருவோம். அப்ப யாரா வாங்கணும்னா வாங்கிக்கங்க. ஆமா ஃபேமிலிஸ் எவ்வளவு நான் வாங்கல. ஐயா ஃபேமிலிஸ் நான் இவ்வளோ வாங்கினதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் ஃபேமிலிஸ். நம்மகிட்ட கேமிங் சேர் இருக்கே அதுலயே இவனை குழந்தை வச்சிருக்கலாமே. முட்டா என் புருஷா இருக்கானே சன்னி நல்லவங்க. குழந்தை ஏதாச்சும் பேசுதான்னு பார்ப்போம். கேளுங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் கேக்குதுங்க. நீ ஆடாத மச்சன்றா. கேக்குதா குழந்தை பையனா இருப்பான். ஆமா நான் சிலண்டா இருக்கு. ரொம்ப குட் பாய்ங்க. ஓகே சரி சந்திரா நீ சொல்லு பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? பையன் பிறந்தா சுரேஷ் ரெய்னா சந்திரா. சுந்தரான்னு வச்சிரும். சந்திரா மகன் சுந்தரா. சரி பையன் பிறந்தா சுந்தரா. பையன் பிறந்தா சுந்தரா. பொண்ணு பிறந்தா சுந்தரி. சுந்தரீஸ்வரின்னு குழந்தை பெத்துக்கிறதுக்கு நீ பெத்துக்கே வேணாம். டான்ஸ் ஆடுற சந்திரா. சந்திரா குழந்தைய வச்சுட்டு விளையாடக்கூடாது. ஓரமா போய் உட்காரு. உட்காரு. சரிங்க. குழந்தைய வச்சுட்டு குதிக்கிறா டான்ஸ் ஆடுறா. குழந்தை உள்ள என்ன பாடுபடுதோ. இங்க பாருங்க சந்திரா உட்காரு. அங்க உட்காரு சேர்ல. அப்படியே உட்காரணும். அருமையா இருக்கு. சரி போய் சமைச்சு கொண்டு வா எனக்கு பசிக்குது. அதெல்லாம் தெரியாதியா. இதுக்கு மேல நான் எந்த ஒரு வேலையை செய்ய மாட்டேன். நாளைக்கு ஒழுங்கு முறையில எனக்கு சமைச்சு கொடுத்து என்ன மேல உட்கார வச்சு எனக்கு வந்து பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா இல்லையா? நான் அது அந்த வீடியோல எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு.
சரி இது குழந்தைனால சரி மேபி நம்மளுக்கு தெரியாம எதுவும் நக்கல் அடிச்சிடக்கூடாது. சரி அப்புறம் இது உண்மையா இருந்து அப்புறம் என்ன யாராவது திட்ட போறாங்கன்னு தான் நான் சரி எதுக்கு ரொம்பன்னு எதுவும் சொல்லல. இந்த வீடியோல எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. இவர் பொய் தான் சொல்லுவாருன்னு நான் அப்பவே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நடந்துச்சு. சொல்லி ஆனா இது எப்படி வாங்குனாங்க? இதுக்குன்னே வாங்கி வாங்குனீங்களா? அப்படிலாம் இருக்காது. யாருக்குன்னா இல்லையே gift கொடுப்பாங்க. வாங்கியிருக்காங்கயா. இல்ல, யாருக்குன்னா வாங்கி கூட அவங்க மேபி அப்போ தெரிஞ்சவங்களுக்கு baby தேவைப்படுறவங்க கொடுத்திருக்கோம். கொடுத்துடலாம். மேபி அவங்களுக்கு பாதி விலைக்கு gift-ஆ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதை ஒரு ரிவ்யூவை இவரு கண்டென்ட்டா போட்டாங்க. ஆமா. ஆனா உண்மையிலே ஆன்லைன்ல இந்த மாதிரி பேபி ப்ராடக்ட் இந்த தள்ளுறது, அதுக்கப்புறம் இது வாங்கணும், அந்த தொட்டில் ஒண்ணு வாங்கணும். நான் அப்பதான் நினைச்சேன், என்னடா விலை இவ்வளவு கம்மியா இருக்கு, இதை ஏன்டா வெளியில போய் கடையில போய் வாங்குறீங்க வெளியில அதிகம். இங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பாட்டா தரானுவ. ஐயோ இதை எப்போ வாங்கி எப்போ மாட்டி, அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இல்ல. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு இது இங்க மாட்டணும்னு இருக்குல்ல, அது கூட இல்ல. நான் எங்க மாட்டுறது, எங்க ஸ்க்ரூவை போடுறது தெரியல. கிட்டத்தட்ட அதுவே ஒரு நாள் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. காலையில வந்துச்சு, வந்தது சாயந்தரமா நைட் ஆயிடுச்சு. நைட்டு தான் அதை இது பண்ணி வச்சேன். ஆனா அது வாங்கினதும் வேஸ்ட். waste. அதுக்குள்ள குழந்தைய வச்சோமா இல்லையா, துணி தான் கிடக்குது இப்போ வரைக்கும். அது அவன் குழந்தை படுக்க மாட்டேன்ட்டான், பார்த்தா வேற வழி இல்லாம துணி போட்டு வச்சிருக்கோம். துணிதான் இருக்கு அவனோட. அதனால அவசரப்பட்டு எதுவும் வாங்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்